படுக்கைக்கு வர மறுத்த தீபிகா. தகாத உறவில் இருக்கும் 31 வயசு நடிகைக்கு சான்ஸ். பாகுபலி நடிகர் அதிர்ச்சி. அர்ஜுன் ரெட்டி என்ற ஒரே திரைப்படம் மூலம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்று தன் கதைகளின் மூலம் சினிமா ரசிகர்களை திரும்பி பார்க்க வைத்தவர் இயக்குனர் சந்தீப் ரெட்டி பாகா. யூஷுவலான காதல் கதையை அழகான ஸ்க்ரீன் பிளேயோடு எதிர்பார்த்த கிளைமேக்ஸோடு முடித்திருந்தாலும் மேக்கிங் ரசிகர்களை ஏதோ ஒரு வகையில் ஈர்க்க அவர் எடுத்த திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆனது. எல்லா மொழிகளிலும் அந்த படம் ரீமேக் செய்யப்பட ஹிந்தியில் ஷாஹித் கபூரை வைத்து அவரே அர்ஜுன் ரெட்டியை எடுத்தார் சந்தீப் ரெட்டி. அடுத்து ரன்பீர் கபூர், ராஷ்மிகா மந்தனா இருவரை வைத்து அனிமல் என்ற திரைப்படத்தை பேன் இந்தியா திரைப்படமாக எடுக்க விமர்சன ரீதியாக ஆணாதிக்கத்தில் மூழ்கி போன ஒரு ஆணின் எண்ணத்தோடு எடுக்கப்பட்ட கதையாக சொல்லப்பட்டாலும் திரைப்படம் வசூல் ரீதியாக பாலிவுட்டை திரும்பி பார்க்க வைக்க அடுத்தடுத்து அவருக்கான வாய்ப்புகள் பாலிவுட்டில் வர ஆரம்பித்தது. அவருக்கான வாய்ப்புகளை பத்திரமாக பிடித்து கொண்டு அடுத்து ஒரு பெரிய பேனரில் ஹிந்தியில் ஒரிஜினலாக தயாரிக்கப்பட்டு பன்மொழிகளில் டப்பிங் செய்யப்படும் அடுத்த பேன் இந்தியா மூவியாக ஸ்பிரிட் என்ற திரைப்படத்தை நடிகர் பிரபாஸ் மற்றும் தீபிகா படுகோனேவை வைத்து ஆரம்பிக்கலாம் என்று படக்குழுவினரிடமிருந்து அறிவிப்புகள் வெளிவந்தது. இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு தீபிகா படுகோனே ஸ்பிரிட் திரைப்படத்திலிருந்து விலகுகிறார் என்ற ரீதியில் சந்தீப் ரெட்டியிடமிருந்து ட்விட்டர் பதிவு ஒன்று வெளிவந்தது. அதில் தீபிகா படுகோனே 8 மணி நேரம்தான் வேலை செய்வார் என்றும் அதில் 2 மணி நேரம் மேக்கப்பிற்கே சென்றுவிடும் என்றும் சந்தீப் சொன்ன கதைகளை நிறைய மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்று தீபிகா அறிவுறுத்தினார் என்றும் மேலும் படத்தின் லாபத்தில் 10% வரை தனக்கு சம்பளமாக கமிஷன் கேட்டார் என்றும் பல தகவல்கள் அடுக்கடுக்காக தீபிகாவிற்கு எதிராக சந்தீப் ரெட்டி தரப்பிலிருந்து வெளிவந்தது. இந்த நிலையில் தீபிகாவிற்கு பதிலாக அனிமல் படத்தில் 2வது கதாநாயகியாக நடித்த திருப்தி டிம்னி என்ற கதாநாயகியை படக்குழு முடிவு செய்திருப்பதாக அறிவிப்பு அடுத்து வெளியானது. இதனால் கோபமான தீபிகா படுகோவின் தரப்பினரிடம் இருந்து பலதரப்பட்ட தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதாவது திருப்திக்காக தான் தன்னை படத்தில் ஹீரோயின் கேரக்டரில் இருந்து தூக்கியதாகவும் அவர்களின் அந்தரங்க விஷயத்தை நான் வெளியே சொல்லிவிடுவேன் என்ற பயத்தில்தான் என்னை பற்றிய தவறான செய்திகளை இயக்குனர் வெளியிடுகிறார் என்கிற ரீதியில் தீபிகாவின் தரப்பிலிருந்து பதில் குற்றச்சாட்டு பதிவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் அனிமல் படத்திலேயே உச்சபட்ச கவர்ச்சியையும் படுக்கையறை காட்சிகளையும் நிறைய சேர்த்திருப்பார் இயக்குனர். இதில் பல மாற்றங்களை தீபிகா சொல்லியிருக்கிறார். திருமணம், குழந்தை என்று ஆன பிறகு இதுபோன்ற ஆபாச காட்சிகளில் நடிப்பதில் தனக்கு ஈடுபாடு இல்லை என்கிற ரீதியில் சில மாற்றங்களை தீபிகா சொன்னதாகவும் அதை மறுத்திருக்கிறார் சந்தீப் ரெட்டி. இந்த மறுப்பின் காரணமாக மட்டுமே தன்னுடன் இணக்கமாக இருக்கும் திருப்திக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று பாலிவுட் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. தீபிகா படுகோனேவுடன் நடித்தால் தனக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும் என்று நடிகர் பிரபாஸ் எதிர்பார்த்திருக்க இந்த ஒரு ட்விஸ்ட் நடிகருக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் உள்ளது என்றும் நடிகர் தரப்பிலிருந்தும் கூறப்படுகிறது.